அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து எங்களுடைய இருதயத்தின் தோஷத்தை நீக்கக்கூடியதாய் இந்த வார்த்தைகள் அமைவதற்கு கர்த்தர் அருள் பாராட்டும். இறைமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டோடைய அருளும் ஆசியும் இந்த புதிய வாரத்திலும் உங்களோடு கூட பயணிக்க முடியாய் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திரு வருகை காலத்தின் 3வது ஞாயிறை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஞாயிறுன்னு சொல்லியிருக்கேன்? இது மகிழ்ச்சியின் ஞாயிறு, ஜாய் ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதனால் இந்த மகிழ்ச்சி? யாருக்கு மகிழ்ச்சி இருந்துச்சு? எல்லாருக்குமா? இல்லையே. யாருக்கு மகிழ்ச்சி இருந்துச்சு? கிறிஸ்து பிறப்பின் செய்தியை கேட்டபோது சிலர் கலங்கி போனார்கள்னு வேதத்தில் இருக்கா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? எல்லாருன்றது யாரு? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறவர்கள். சும்மா சிம்பிளாக சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்களை போன்று எளிய மக்களுக்கு இந்த நற்செய்தி இருந்துச்சு. அதனால தான் மேய்ப்பர்களின் ஞாயிறாக, மேய்ப்பர்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட ஒரு ஞாயிறாக இந்த ஞாயிறை நாம் நினைவு கூறுகிறோம். யாரும் இல்லை அப்படின்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை சொல்கிறேன். உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். யாருமே இல்லையே, இல்லை, உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், போய் பாருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? யார் சொன்னது? இதை தேவ தூதர்கள் சொன்னார்கள். ஏன் தேவ தூதர்கள் சொன்னாங்க? அது அவர்களுக்கான செய்தி, மக்கள் சொல்லலை, கடவுள் அவர்களுக்கு சொல்லணும்னு நினைச்சார். கடவுள் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அந்த செய்தியை சொன்னார். வேற யாருக்கிட்டையும் போய் அவர் என்ன பண்ணல, சொல்லலை. எருசலேமில் இருக்கக்கூடிய சமய தலைவர்களுக்கு சொல்லவில்லை, ரோம அரசுக்கு அவர் சொல்லவில்லை, பரிசேயர் சதுசேயருக்கு அவர் சொல்லலை. யாருக்கு சொல்லுகிறார்? இந்த எளிய மக்களுக்கு தான் சொல்றார். வேற யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. வேற யாரும் இவர்களை ஒரு பொருட்டாக மதியாதவர்கள் கணக்கிலே இல்லைன்னு நினைக்கும் போது தான் கடவுள் அவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவருடைய மக்களாக ஆண்டவர் அவர்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அப்போ யாருக்கு மகிழ்ச்சி? கடவுளோடு நான் ஒன்றும் இல்லை, எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்களே அந்த மக்களுக்கு மகிழ்ச்சி. நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு நினச்சி தான் நான் என்ன சொன்னேன், முடிஞ்சா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொன்னேன். இல்லாமல் போட்டு வந்தீங்களான்னு பரவாயில்ல. அதனால் நாம் என்ன பண்ண, அந்த மகிழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். எனக்கும் மகிழ்ச்சி, நானும் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லும் போது நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லை, நமக்கு யாருமே இல்லாதவர்கள் என்று நினைத்து சிலர் நம்ம எதிராக வரும்போது கடவுள் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். அது மாத்திரமல்ல, இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம இன்னைக்கு? ஒயிட் கிறிஸ்மஸ்ன்றோம், வெண்மை கிறிஸ்மஸ் இல்லையா? அப்படின்னா என்ன? எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்களும் என்ன பண்ணுறோம்? சொல்லுங்களேன், வெண்மை கிறிஸ்மஸ்ன்னு என்ன? எத்தனை வருஷமாக கொண்டாடுறீங்க? ஏன் இது வெண்மை கிறிஸ்மஸ்ன்றோம்? கலர் கலராக இருக்குதா கிறிஸ்மஸ்ஸு? இப்போ அது கேட்டிருக்கீங்களா? வெண்மை கிறிஸ்மஸ் வெண்மை கிறிஸ்மஸ் சொல்கிறீங்களே, வெண்மைன்னா என்ன? இதெல்லாம் கேட்க மாட்டோம். எதை கேட்கக்கூடாதோ அதை வாட்ஸ்அப்பில் போட்டுன்னு உக்காந்து வைப்போம். வெண்மை கிறிஸ்மஸ்னால் எனக்கு என்னன்னு தெரியல, யாராவது சொல்லுங்கன்ட்டு வாட்ஸ்அப்பில் என்னைக்கா போட்டிருக்கீங்களா? இல்லை, இந்த செர்மனில் இந்த செய்தி எனக்கு புரியல, இதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? எது நமக்கு வேணுன்றதே நமக்கு இன்னும் தெரியல. என்ன சொல்லுங்கள் வெண்மை கிறிஸ்மஸ்னா? ஐரோப்பா கண்ட்ரி இருக்கு இல்லையா, குறிப்பாக நார்தன் ஐரோப்பா, வின்டர் சீசன் போனீங்கன்னா எப்படி இருக்காங்களா? பனியாக இருந்தால் அது பனி எப்படி இருக்கும்? வெண்மையாக இருக்கும். யூகே, நார்தன் யூகே போனீங்கன்னா தெரியும். கிறிஸ்மஸ் காலத்தில் போனீங்கன்னா அப்படி இருந்துச்சு. மற்ற நாட்டுக்கு போகல, நான் நார்தன் யூகேயில் இருந்துச்சு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி என்று சொல்லப்படுகிற டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், அங்கெல்லாம் ஜெர்மனி,
அப்போது இந்த வின்டர் சீசனில் சில நேரங்களில் அதிக பனியாக இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா சாலைகள், வீடுகள் எல்லாமே வெண்மையாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்மஸ் என்ன கிறிஸ்மஸாக மாறிடுச்சு, ஒயிட் கிறிஸ்மஸாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம ஆளுங்க எதை வச்சு கொண்டாடினாங்கன்னு தெரியல. அதை வெண்மை கிறிஸ்மஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்மைக்கு அடையாளமாக நம்ம எதை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்னோ அசோசியேட் வித் குவைட்னஸ் அண்ட் பீஸ், அமைதி. குறிப்பாக நீங்கள் யூரோப் கண்ட்ரிக்கு போனாலே ஒரு அமைதியான சூழலை நம்ம பார்க்கலாம். நான் யூகே போகிறவரை இந்த பரலோகராஜ்யன்றது சாத்தியமாகுமான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா இருக்குமான்னு. ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சாத்தியமானது என்று சொல்லி, நல்ல மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, நல்ல ஒரு சமூகமும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ ஒரு அமைதிக்கு அடையாளமாக ஸ்னோ ஒயிட்னும் போது அதுலேருந்து சிலதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒயிட்டு எதை பிரதிபலப்படுத்துகிறது என்று சொன்னால் அமைதியை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது ஒரு குவைட்னஸ், பிரச்சனை இல்லாமல் சாலைகள் எல்லாம் அமைதியாக இருக்கும். ஏன்னா எல்லாம் மக்கள் வீட்டில் இருப்பாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல். இப்போ நம்ம கூட சில இடத்துல டூரிஸ்ட்டுன்னு போகிறோம், எதுக்குன்னா அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னும் தியாலஜிக்கலாக யோசித்தோம்னா பியூரிட்டி, ஒரு பரிசுத்தத்திற்கு அடையாளம். ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ இல்லை திடப்படுத்தல் பெறுகின்றப்போ இந்த வெண்மையை அணிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பை அது கொடுக்கிறது. அப்போ இந்த வெண்மை கிறிஸ்மஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பு. ஏன்னா இந்த வின்டர் சீசனில் அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த மரங்கள், செடிகள், இதில் இருக்கக்கூடிய இந்த இலைகள் எல்லாம் என்ன ஆகிடும், உதிர்ந்து விடும். சீசன் முடிஞ்சு வரப்போ மீண்டும் சூரியன் வரப்போ அது என்ன ஆகும், ஒரு சம்மர் சீசனை நோக்கி செல்லும்போது மீண்டுமாக ஒரு புதிய கனி தரக்கூடிய காலத்திற்கு அது தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். அதனால தான் அது என்னன்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு புதிய வாழ்வுக்கான அடையாளமாக இந்த வெண்மை கிறிஸ்மஸை அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் அன்றாட சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இந்த கிறிஸ்மஸ், இந்த ஒயிட் கிறிஸ்மஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், பனி அதிகமாக பெஞ்சால் என்ன பண்ண முடியாது, மழை பெய்யுது, மழை பெஞ்சால் நம்ம என்ன பண்ணுறோம், உடைய பிடிக்கிறீங்க, வேறு என்ன பார்க்குறீங்க, செல்ஃபோனை பார்க்குறீங்க, டிவியை பார்க்குறீங்க. லீவ் விட்ருவாங்களா? 2 நாள் தொடர்ச்சியாக லீவ் விட்டால் கூட 3ஆவது நாள் என்ன பார்க்குறீங்க, லீவ் விட்ருவாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எப்படி இருக்கிறோன்னா அது எதை வெளிப்படுத்துகிறது. ஒரு ஏன் இந்த எதிர்பார்ப்பு வருதுன்னா, இந்த அன்றாட வாழ்க்கையிலேருந்து ஒரு நாள் எனக்கு ஓய்வு கிடைக்குமா, அந்த அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. அதனால் ஒரு நாள் இந்த ஸ்கூலுக்கு போகலாம், எனக்கு என்ன ஆகும், ஒரு விடுதலை. அப்போ இந்த சுனோ அந்த மாதிரி வரப்போ என்ன ஆகிடும், லீவ் விட்ருவாங்க. அப்போ அதை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் வரும். என்ன சந்தோஷம், இன்றைக்கி சாலைகளெல்லாம் இந்த சுனோ இருக்காது, அதனால என்ன இருக்காது, ஆஃபீஸ் இருக்காது, ஸ்கூல் இருக்காது, எதுவும் இருக்காது. அதனால் எங்களுக்கு என்ன இருக்குது, சந்தோஷம் இருக்கும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை அது வெளிப்படுத்துகிறது. எனவே கிறிஸ்து பிறப்பினால் வரக்கூடிய தூய்மை அது ஒரு பியூரிட்டிக்கு அடையாளமாக. நாமெல்லாம் அவர் எதுக்காக வந்தாரா, இயேசு என்ற பெயர் இடுவாய், அவர் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அப்போ பாவத்தை நீக்கி நம்ம ரட்சித்தா நம்ம என்னவா மாறுறோம், பரிசுத்தமாய் மாறுகிறோம். அப்போ இந்த வெண்மை கிறிஸ்மஸை திருமறையின் அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் தூயவர்களாக வாழ்வதற்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் நம்முடைய பாவங்களை மீட்டு நம்மை ரட்சித்தார் என்று உணரும் போது, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்று நினைக்கும் போது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். 2வது, உலகிற்கு அமைதி. எதுக்காக வந்தார், அமைதியை ஏற்படுத்துவதற்காக வந்தார். அப்போ இந்த உலகத்தில் என்னெல்லாம் அமைதி இல்லை. அப்போ இந்த வெண்மை கிறிஸ்மஸ் எதை நமக்கு நினைவுறுத்துகிறது, அமைதியை ஏற்படுத்த வேண்டும், அமைதியாக இருங்க அப்படின்றது தான் நமக்கு நினைவுபடுத்தும். 3வது, ஏற்கனவே சொன்ன மாதிரி, இட்ஸ் அ நியூ பிகினிங் வித் இமானுவேல். இமானுவேல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அப்போ இவ்வளோ நாள் யார் இல்லை, இவ்வளோ நாள் யார் இல்லை, கடவுள் உங்களோடு இல்லை. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு கடவுளுக்கு அந்த மக்களுக்கு விதமான ஒரு கம்யூனிகேஷனே இல்லை.
இல்லைப்பா, இனி எப்போதும் உங்களோடு கூட இருக்கும்படியாக இம்மானுவேலர் கொடுக்கப்படுகிறார், கடவுள் உங்களோடு இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருந்தால் நம்ம எப்படி வாழ முடியாது? பழையபடி வாழ முடியாது. பழைய வாழ்க்கையை நம்மளால் வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நேற்று என் வாழ்க்கையில் கடவுள் இல்லை, நான் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்தேன். இன்னைக்கு நான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்வேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அது மாறினாதான் என் வாழ்க்கை என்னது? கடவுள் இருக்கிறார் என்ற அர்த்தம். அந்த புதிய வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பு. வெண்மை கிறிஸ்துமஸை நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், புதிதாய் பிறந்தவர்களைப் போல எப்படி அந்த மரங்களெல்லாம் ஒரு புதிய கனிக்காலத்திற்கு ஆயத்தப்படுகிறதோ, தேவையில்லாதவற்றை உதித்து விடுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில கடவுள் விரும்பாதவற்றை உதித்து விட்டு கடவுள் விரும்புவதை அணிந்து கொண்டு பிறருக்கு பயன் தரும்படியாக ஒரு புதிய கனிதரும் வாழ்வுக்காய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இந்த வெண்மை கிறிஸ்துமஸ் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இந்த திருவருகை காலத்தில் சில கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய சிலரை குறித்து நாம் தியானிக்கிறோம். அவர்களோட தொடர்பான வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன தியானித்தோம்? முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற சென்ஸ் அட்வென்த்துடைய ஃபர்ஸ்ட் சண்டே. நம்பிக்கை. யாருடைய வார்த்தைகளை தியானித்தோம்? மரியாளுடைய பாடல். மரியாளும் எலிசபெத்தும் ஒருவரை சந்திப்பதனால ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, அதனால் மரியாள் கடவுளுக்கு நன்றி செலுத்தி பாடக்கூடிய அந்த பாடலை நாம் தியானித்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமைதி, சமாதானம். யாரை குறித்து தியானித்தோம்? யோவான் ஸ்தானகரை குறித்து சகரியா பாடி அந்த பாடலை குறித்து தியானித்தோம் இல்லையா? இன்ற நாள் பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கான நாளாக இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதை நினைவு கூறுவதற்காக. உங்களுக்கு கேள்வி கேட்குறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றதுக்கு இல்லை. நீங்கள் கரெக்டாக சொன்னால் நான் இன்னும் என்னை தயார்படுத்திக்கணும்னு அர்த்தம். நீங்கள் இப்படியே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போதும், இது நீங்கள் ஷார்ப்பாக இருந்தால் நான் இன்னும் ஷார்ப்பாக இருக்கணும். அதனால தான் கேட்குறேன். ஞாபகம் வச்சுருக்குறாங்களா? ஞாபகம் வச்சுருந்தா நான் என்ன பண்ண முடியாது? அதை நான் ஞாபகம் வச்சுருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா எனக்கு மகிழ்ச்சி. சரியா? அதனால் உங்களுக்காக கேட்கல, எனக்காக நான் கேட்டுக்கிறேன். எப்படி இருக்கிறாங்க ஒரு டீச்சர், நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா டீச்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அதனால் வருத்தப்படாதீங்க. சரியா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அச்சத்தின் பிடியிலிருந்து விடுதலை, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த கிரிப் ஆஃப் ஃபியர் என்று சொல்லி நாம் கொடுக்கப்பட்ட இந்த திருமறையின் பகுதிகளாக தியானிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த அறிமுகத்தோடு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருமறை பகுதியிலே தியானிக்க இருக்கின்றோம். அச்சம், பயம், ஃபியர், இது பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உணர்வுகளில் ஒன்று. இயற்கையாகவே நமக்கு அந்த உணர்வு இருக்கிறது. பல உணர்வுகளில் இதுவும் ஒன்று, பயம். இந்த பயம் எதனால் வருகிறதுன்றது தான் பிரச்சனை. எதனாலெல்லாம் இந்த பயம் வருகிறது? இந்த பயம் மனித வாழ்க்கைக்கு ஏற்புடையது அல்ல. ஒருவேளை சைக்காலஜி சொல்லுவாங்க, இந்த பயத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் கடவுள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், பயத்தை விட்டுவிடும்படியாக கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். பயப்படாதிருங்கள். திருமறையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இதுதான், பயப்படாதிருங்கள், ஃபியர் நாட். அப்போ இந்த பயம் மனித வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் பயம் இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், உடல்நிலையை குறித்த பயம், இல்லை நம்ம பதவியை குறித்த ஒரு பயம், ஐயோ நம்ம பேர் இல்லாமல் போயிடுமான்னு சொல்லி ஒரு பயம், தேசங்களுக்கு இடையே ஒரு பயம், நம் நாட்டை யாராவது அழித்து விடுவார்களா என்று சொல்லி பயம், நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு அடுத்த முறை நான் ஆட்சியில் இருக்க முடியுமா முடியாதான்னு ஒரு பயம், இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயம், நாம் வாங்கி வைத்திருக்கிற பொருட்களை எப்படி பாதுகாப்பது என்று சொல்லிக்கூடிய பயம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதமான பயத்திலே சிக்கிக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். சில நேரத்தில் தவிர்க்க இயலாத ஒன்றாக அது மாறிவிடுகிறது. ஆனால் இந்த பயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகின்ற ஒரு நிகழ்வு. அதனால்தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, அச்சத்தின் பிடியிலிருந்து விடுதலை. பயத்தில் இருக்கிற மக்களுக்கு கடவுள் விடுதலை அளிக்கிறார் என்கிற ஒரு நிகழ்வு தான் நாம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட திருமறையின் பகுதியின் வாயிலாக சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். யோசுவாவின் நூலிலிருந்து நம்ம இந்த செய்தியை நாம் பார்க்கலாம் இல்லையா? யோசுவா என்கிற பெயர் தான் இயேசு என்கிற பெயர்.
யெஷுவா என்று சொல்வார்கள் எபிரேய மொழியில். இந்த ஜே ப்ரொனன்சியேஷன்றது இந்த மொழியில் கிடையாது, எபிரேய மொழியில் கிடையாது. பட் தமிழில் ஜா யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அது எங்கே இருக்குது? தமிழ் சொல்ல ஜா இருக்குதா இல்லையா? எத்தனை எழுத்து இருக்குது தமிழ் மொழியில்? 247 எழுத்துகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் எத்தனை எழுத்து? எபிரேய மொழியில் எத்தனை எழுத்து? சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே, உங்களுக்கு சொல்லாத கேட்க மாட்டேன். 119ஆம் சங்கீதம் எபிரேய ஆல்பபெட்டில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். எத்தனை வசனம் இருக்குது அதில்? 150, 176. எத்தனை பேராவா போட்டிருக்காங்க? பைபிளை பாருங்களேன், போகாது என்னையே பார்த்துனுக்கிறீங்களே. பார்க்குறது அப்படி இருக்குது, ஆனால் ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல. பைபிளாவே பாருங்கள், 8 வசனமாக போட்டிருப்பாங்க பாருங்கள். ஒவ்வொரு பேராவா 22. ஒவ்வொரு பேராக்கு மேலே என்ன போட்டிருக்காங்க? ஆலேப், பேத், கிமேல், டாலத், அது சிம்பிள் போட்டிருக்கு. தான் எபிரேய ஆல்பபெட், இந்த 22 எழுத்து. அப்போ எபிரேய மொழியில் 22 எழுத்துக்கள் கம்மியாக இருந்தால் வார்த்தைகள் குறைவாக இருக்கும். அந்த மொழியில் ஈஸியாக கற்றுக்கலாம். கடினமான மொழியில் ஒன்று என்ன மொழி? தமிழ் மொழி. நிறைய பேர் தமிழ் படிக்க வந்தாங்க, இந்த எழுத்தை பார்த்தோன்னே திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் 22 எழுத்து, 26 எழுத்து, 25 எழுத்தில் படித்தவங்க இல்லையா? அல்ஃபாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் அப்படின்னா என்னது? கிரேக் ஆல்பபெட். அது ஏவும் ஜட்டுமாய் இருக்கிறேன் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுனால அல்ஃபான்றது ஃபஸ்ட்டு எழுத்து, ஒமேகான்றது கடைசி எழுத்து. நான் நினச்சிக்கிறோம், அதை சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். சாதாரணமாக நம்ம அல்ஃபா ஒமேகா இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான். அப்போ இந்த எழுத்துக்கள் நம்ம என்ன பண்ணுது? கற்றுக்கொள்கிறதுக்கு தான் நமக்கு பயன் தருகிறது. அப்போ எபிரேய மொழியில் இந்த ஒய் சவுண்ட் இருக்கா, சில எழுத்து இருக்காது, ஜே சவுண்ட் இருக்காது. அதனால் யெஷுவா அப்படின்றது தான் அது பேர். கிரேக்க மொழியில் வரும்போது, அது இங்கிலீஷில் போயிட்டு வரும்போது தான் என்னவா மாறுது? ஜீசஸ். மற்றபடி யெஷுவா என்கிற பெயர் தான் இயேசு என்கிற பெயர். நிறைய காமன் நேம் தான் அது. யாவே ரிடீம்ஸ், கடவுள் மீட்கிறார். அதனால தான் தன் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்பார். அதனால் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பெயர், அந்த சமூகத்தில் தெரிந்த ஒரு பெயர் யோசுவா என்கிற பெயர். அதனால் அந்த பெயர் எடுப்பா. ஏன்னா அவர் என்ன பண்ண போகிறாரு? தன் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்க போகிறார். இவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்டாங்க? போர்லேருந்து மீட்க போகிறார், எதிரிகள் இடத்துலேருந்து மீட்டுக்கொள்ளார். ஃபிசிக்கல் டெலிவரன்ஸை யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ். அடிமை, இன்னொரு தேசத்திற்கு அடிமை நினைக்கிறோம், இல்லை சில மனப்பான்மைக்கு நம்ம அடிமையாக போயிட்டோம் பாருங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறாங்க. அதிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு அனுப்பப்படுகிறார். அதனால தான் அவருக்கு அதே பேரை எடுப்பா. அவரும் என்ன பண்ணார்? தன் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்க போகிறார். இப்போ யோசுவா அரசராக, அந்த மக்களுடைய தலைவராக பொறுப்பேற்கிறார். இவ்வளோ நாள் மோசே அவங்களை அழைத்து வந்தார். இப்போ மோசே என்ன பண்ணுறாரு? இறந்து போகிறார். அடுத்து யோசுவா வரணும். யோசுவா வரும்போது அவருக்கு யோசுவாவுக்கு ஒரு பயம் இருந்தது. கடவுளே அழைச்சிட்டா கூட யாரை ஏற்றுக்கணும்? நம்மளை யார் ஏற்றுக்கணும்? மக்கள் ஏற்றுக்கணும். எத்தனை பேருக்கு யோசுவாக்கு அடுத்து மோசேக்கு அப்புறம் தலைவர் ஆகணும்னு எவ்வளோ பேர் ஆசைப்பட்டாங்கன்னு தெரியல. நமக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆசை இருக்குது இல்லையா? அந்த மாதிரி அங்கே ஒரு ஆசை இருந்திருக்கும். அடுத்து யார் வரணும்னு எத்தனை பேர் நினச்சிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ கடவுள் யாரை சூஸ் பண்ணிட்டாரு? யோசுவாவை சூஸ் பண்ணிட்டார். யோசுவா நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு மனிதன் அல்ல. யோசுவா இஸ்ரவேல் மக்களை சார்ந்தவராக இருந்தாலும் எகிப்து படையிலே தன்னை இணைத்து கொண்டு எகிப்து இராணுவத்திலே ஒரு படை தளபதியாக இருந்தவர், ஒரு இராணுவ வீரர், தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு வீரன். அந்த நிலையில தான் அவர் இந்த இஸ்ரவேல் மக்களோடு இணைந்து வருகிறார். போரில் யோசுவாவுக்கு மோசேக்கு துணையாக நிற்கிறார். எகிப்தில் அவர் எகிப்திலேருந்து வெளியே வரும்போது தன் கைகளை அவர் உயர்த்தி நிற்கும் போது கையை தாங்கி பிடிக்கிறதுல ஒருத்தராக இருந்தார். அப்போ அவர் யோசிக்கிறார்,
சண்டை வாளினால் மாத்திரம் வெற்றி வராதுங்க, கடவுளை நோக்கி பார்க்கும் போதும் வெற்றி வரும். ஒரு படை வீரராக அதை உணர்ந்து கொள்கிறார். என்னுடைய வாள் மாத்திரம் எனக்கு வெற்றியை தந்து விடாது, கடவுளுடைய அருள் தான் எனக்கு வெற்றி தரும் என்பதை. இப்போ அந்த போர் வீரர் மக்களை வழிநடத்தக்கூடிய, கடவுள் மேல் நம்பிக்கை கொண்ட ஒரு தலைவராக மாறி இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக்கிறார். அப்போ எல்லாரும் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள் அநேகர் இருப்பாங்க, அவங்களால அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். அப்போ அவருக்கு ஒரு பயம் இருந்தது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா, எப்படிப்பட்ட ஜனம், முரட்டாட்டம் உள்ள ஜனம். அவங்க பலமுறை என்ன பண்றாங்க, கடவுளுடைய வெற்றியை பார்த்த போதும் கடவுளை நம்புவதற்கு ஆயத்தமில்லாத மக்களாக இருந்தார்கள். கானான் தேசத்துக்கு போயிட்டு வரப்ப நம்பல, திரும்ப போலான்றாங்க. கடவுள் கோபித்து கொண்ட போது இல்லை, ஆயி பட்டணத்துக்கு மேலே போர் எடுத்து போலான்னு போய் தோற்கடிக்கப்பட்டு திரும்பி வருகிறார்கள். கடவுள் கொடுத்த உணவு அற்பமாக இருக்கிறது என்று சொல்லி உணவுக்காக, சாப்பாட்டுக்காக கடவுளை பகைத்த மக்கள், மோசையை பகைத்த மக்கள், மோசையை குற்றப்படுத்திய மக்கள், கடவுளுடைய கிருபையை கேள்வி கேட்ட மக்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டே இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ இந்த மக்களுக்கு எப்படி நான் தலைமை பொறுப்பை ஏற்பது அப்படின்னு அவர் யோசிக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட மக்கள், நல்ல மக்களா தெரியல, ஆண்டவருக்கு தான் தெரியும். சரியா? அப்போ இந்த பொறுப்பை நான் எப்படிங்க ஏற்றுக்கிறது? அவருக்கு ஒருக்குள்ள ஒரு பயம் இருந்தது. பொதுவாக திருமறையில் பார்த்தீங்கன்னா, கடவுள் யாரையாவது அழைக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன வார்த்தை? ஆண்டவரே வேண்டாம், வேற யாராவது அனுப்புங்க. மோசே அனுப்பும்போது மோசே சொல்றார் வேண்டாம், ரிஃப்யூஸ் பண்றார். அப்படிதான் யோசுவாவும் தயங்கி இருக்கிறார். தயக்கம் கடினமான காரியம் இல்லை. இவ்வளவு லட்சத்துக்கு அதிகமான மக்களை கொண்டு போனோம். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நியூ ஜெனரேஷன். பார்த்தவங்களே நம்பல. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தலைமை பொறுப்பில் ஏற்கிறார்கள். அப்படி ஏற்கும் போது தான் கடவுள் அவரை பார்த்து சொல்றார். அப்படி பயம் படும் போது தான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றார். 9ஆம் வசனம் படிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் சொல்றார், திகையாதே, கலங்காதே, பலம் கொண்டு மனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் நானும் உன்னோடு கூட வரேன்ப்பா. ஆண்டவராகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். மக்கள் உன் கூட இல்லைன்னு நினைக்காத, இந்த மக்களை கண்டு பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், எனவே நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு சொல்றார். துணிவுடன் நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படி இருப்பேன்? ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேவுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிட விட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறுகொள், துணிந்து நில், ஏனெனில் என் மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய். அதனால் பயப்பட வேண்டாம், தைரியத்தோடு இந்த மக்களை அழைத்து செல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ கடவுள் ஒருத்தரை சூஸ் பண்ணி அவர் பயப்படும் போது அவருக்கு நம்பிக்கை கொடுத்து, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியத்தோடு செல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சில நேரங்களில் கடவுள் நமக்கும் சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார். வாழ்க்கையில் இருக்கலாம், நம்முடைய பணிகளில் இருக்கலாம், நம்ம குடும்பங்களில் இருக்கலாம். நம்ம யோசிக்கலாம், இதை எப்படி நான் நிறைவேற்ற போகிறேன், ஆண்டவரை எப்படி இதை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் இந்த டாஸ்கை. ஒருவேளை அப்படி நம்ம பயப்படும் போது கடவுள் சொல்கிற வார்த்தை இதுதான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது கடவுளுக்கு பிடித்தமான காரியங்களாக இருந்தால், அது கடவுளுடைய திருப்பெயருக்கு மாற்று உண்டாகக்கூடிய செயல்களாக இருந்தால், கடவுள் நமக்கு சொல்கிற செய்தி தான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன் கூடவே இருக்கிறேன். அதனால் நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போக வேணாம். நீதிக்காக போராடுவதிலே, அநியாயத்திற்கு எதிர்ப்பு நிற்பதிலே, எதிர்ப்புகள் வந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் நம்ம வீறு கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு நாம எப்படி இருக்கணும்ன்றதே ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க. தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம்
பலங்கொண்டு திடமனதாயிரு. எதுக்கு இது பலங்கொண்டு திடமனதாயிருன்னு சொல்றாரு? கடவுள் சொன்ன கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை. ஆண்டவர் என்னை உயர்த்திட்டாரு, ஆண்டவர் என்னை தலைவராய் மாற்றி விட்டார், ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு, நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலான்றது இல்லை. நீ எப்படி நடக்கணும்? ஆண்டவருடைய கட்டளையின்படி நீ நடக்க வேண்டும், அவருடைய வழிகளின்படி நீ நடக்க வேண்டும். அப்புறம் பாருங்க, போகும் இடமெல்லாம் வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாதிருப்பாயாக. கடவுளுடைய வார்த்தை விட்டு வலப்புறமோ இடப்புறமோ விலகாமல் இருக்காதே. இந்த சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் நீ என்ன பண்ணு? கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். கடவுள் அழைத்து விட்டார், இஷ்டப்படி நான் வாழலாம், கடவுள் என்னை உயர்த்தி விட்டார், வசதியா இருக்கிறேன், என்ன வேணா பண்ணுவேன் இல்ல. ஆண்டவர் சொல்றார், வேத வசனத்தை கடைபிடித்து வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இரவும் பகலும் நீ அதிலே தியானித்தால், சங்கீதத்தை பார்க்கல, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன். அப்ப பாருங்க, அதே தான். யார் அப்படி பாக்கியவான்களாக இருக்கிறார்களோ அவர்களை கடவுள் பயன்படுத்தி அவர்கள் வழியாக வெற்றியை கொடுக்கிறார். அதனால தான் கடவுள் தெரிந்து கொண்ட எல்லாருமே சக்சஸாக போனாங்கன்றது திருமறையில் இல்லை. கடவுள் தெரிந்தெடுத்தார், ஆனால் தொடர்ந்து அவங்க ஆண்டவரை நம்பினா தான் வெற்றியை காண முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பயத்தை விட்டு விலகி ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நம்மோடு கூட பயணிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வேதத்தை பற்றி கொண்டு இரவும் பகலும் அதை தியானிக்கிற பிள்ளைகளாக வாழும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது நாம் படிக்க கேட்ட நிருப பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான், யோவானுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? சீடர்ல ஒருத்தர் யோவான். சாதாரணமாக அவர் என்னன்னு சொல்லுவோம்? பிரிய, யாருக்கு பிரியமானவர்? இயேசுக்கு பிரியான. அன்புன்னு சொல்ல தெரியல பாருங்க, இருந்தால் தானே வரும். இயேசுக்கு அன்பாய் இருந்த சீடன் பைபிள் இருக்குது, அப்படிதான் அவர் அறிமுகப்படுத்தும் போது. இயேசுக்கு அன்பாய் இருந்த சீடன், அன்பாய் இருந்த சீடன் 12 பேரும் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தருக்கு பேர் தான் என்னது? ஏன் ஒருத்தர் மேலே ஆண்டவர் அன்பா இருந்தார்? மார்பில் சாஞ்சதுனால அன்பா இருந்தாரா? அன்பா இருந்ததுனால மார்பில் சாஞ்சாரா? அன்பா இருந்ததுனால தான் பக்கத்தில் உட்கார வச்சார். அன்பா இருந்ததுனால தான் மார்பில் சாய்த்தார். நமக்கு அன்பா இருக்கிறவங்க தான் நம்ம கட்டி அணைச்சு வாழ்த்து சொல்ல முடியும். எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? ஏன் அவர் மாத்திரம் அன்பா இருந்தார்? எவ்வளோ சீடர் இருந்தாங்க, அவர்கிட்ட மாத்திரம் தான் தாயை ஒப்படைத்தார். கிறிஸ்தவ தான், எல்லாரும் கிறிஸ்தவ தான், எல்லாரும் சீடர்கள் தான். இயேசுக்கு அன்பா இருக்கிற சீடராக இருக்கிறோமா, இல்லை வேற மாதிரி சீடர்களாக இருக்கு? சீடர் தான், 12 பேரும் சீடர் தான். 12 பேரும் எல்லா இடத்துக்கும் கூடியும் போல ஆண்டவர் தன் கூட இருப்பதற்கு, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு 3 பேர் கூட இருந்தாங்க. யார் யார்? பேதுரு, யோவான், யாக்கோப். தனக்கு பிறகு யார்கிட்ட கொடுத்தாரு பொறுப்பை? பேதுரு. 12 பேரும் சீடர், ஏன் பேதுரு கிட்ட கொடுத்தாரு? அவரை கேட்கணும் நீங்கள், எல்லாம் பைபிளில் படிச்சு பாருங்க, சரியா? அப்போ அவருக்கு அடையாளமே அன்பாய் இருந்த சீடர். பாருங்க, அன்பே தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டார். அதனால்தான் அவர் தான் எழுதுகிற எல்லா கடிதத்திலும் எதை குறித்து எழுதுவாரா? அன்பை குறித்து எழுதுவார். வேற எங்கேயும் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது திருமறையில். யோவான் நற்செய்தி நூலில் பார்க்கலாம், 1 யோவானில் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். அன்பு 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 சொல்லி அன்பு எழுதுவார். ஏன்னா தொடக்க கால திருச்சபையில் பிரச்சனைகள் மத்தியில் திருச்சபை இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. இல்லை, எல்லா சர்ச்சும் காமன் தான். அன்றைக்கி இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் அன்றைக்கி இருந்துச்சு. பிரச்சனைகள் இருந்தது, பிளவுகள் இருந்தது, நம்பிக்கை தன்மை இல்லை, உடைந்த நிலையில் இருந்தது. சர்ச்சில் சிலரோட பேச மாட்டாங்க, சிலரை எதிர்த்து நிற்கக்கூடிய குழுக்கள் இருந்தது. திருச்சபை ஒரு குடும்பமாக இருந்தாலும் அதில் தனித்தனி குரூப்ஸ் இருந்துச்சு. என்ன பண்ணுறது? திருச்சபையினுடைய தலைவராக ரொம்ப நாள் வாழ்ந்தவராக இருந்தவர் யோவான். மற்றவங்களாம் இறந்துட்டாங்க, இரத்த சாட்சியாய் மறித்தாங்க. இவரையும் சாகடிக்க முயற்சி பண்ணாங்க, அவர் சாகலை. அப்போ அவர் எழுதுகிறார், திருச்சபை எப்படி இருக்க வேண்டாம், தனிப்பட்ட திருச்சபைக்கு எழுதலை,
பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார் என்று சொன்னால் தனிப்பட்ட திருச்சபைக்கு, கொரிந்து சபைக்கு, தனிப்பட்ட திருச்சபைக்கு. இங்கே பொதுவாக எல்லா சபையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அட்ரஸ் பண்ணி தான் அவர் எழுதுறார். எழுதும் போது தான் சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கணுமா? அன்பாக இருக்க வேண்டும். பயம், ஒருத்தர் நம்புறதுக்கு பயம். அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த 18ஆம் வசனத்தில் சொல்றார். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ட்ராவல் பண்ணி போகிறோம், கையில் ஒரு 100 பவுன் நகையை வச்சுன்னு போகிறீங்கன்னு வச்சுங்க, என்னதான் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் படுத்தாலும் தூக்கம் வருமா? எழுந்து என்ன பண்ணுவோம்? நீங்கள் பேகை பார்க்குறத பார்த்தாலே அதை 4 பேர் பார்த்து எடுத்துடுவோம். சில நேரத்தில் நம்மளே காட்டி கொடுத்துருவோம் சில விஷயத்த. அப்போ ஒரு பயம். இன்னைக்கு வீடுகளில் படுத்துன்னு தூங்குறோம், ஏதாவது சத்தம் கேட்டால் என்ன பண்ணுறோம்? ஒரு பயம். ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் இந்த சமூகத்தில் நம்பிக்கை இல்லை. அதனால தான் சொல்றாரு, பூரண அன்பு தள்ளிவிடும். மக்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற மக்கள் இல்லை, பழகிற மக்கள் இல்லை. ஆனால் இந்த இடத்துல சொல்றார், பூரண அன்பு, முழுமையான அன்பு எந்த சமூகத்தில் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ, எந்த திருச்சபையில் இருக்கிறதோ, எந்த நாட்டில் இருக்கிறதோ, எந்த கிராமத்தில் இருக்கிறதோ, அங்கே என்ன கிடையாதா? பயம் இல்லை. இல்லை, நிறைய விஷயத்த அவர் இந்த இடத்துல சொல்றார் இல்லையா? அச்சம் கொண்டுள்ளவரிடத்தில் முழு அன்பு நிறைவடையாது. அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனம் படிங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். பாருங்க, கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று நாம் சொல்லுவோமானால், நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூற எப்படி இருக்கிறோமா? கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை மேல அன்பு கூர்ந்தார் என்று நீங்கள் சொல்வது உண்மையானால், ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொல்வது உண்மையானால், நீங்க என்ன பண்ணணுமா? சக சகோதர சகோதரத்திலே அன்பு செலுத்த வேண்டும் இல்லையா? அதனால தான் சொல்றார். 20ஆம் வசனம் படிங்க. கடவுளத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஒருவன் சொல்லியும் தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யன். நான் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேன், கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன், கடவுளை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறவர்களை பார்த்து, ஆனால் சகோதர சகோதரி வெறுக்கிறவர்களை பார்த்து, பகையோடு வாழ்கிறவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் பொய்யர். அது மாத்திரமல்ல, அவர் கேட்கிற பாருங்க, தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரத்தில் அன்பு செலுத்தாதவர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் என்ன பண்ண முடியாது? அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே நாம் அவரிடத்திலிருந்து பெற்ற என்னது? கட்டளை. இட்ஸ் நாட் ஆப்ஷனல், இட்ஸ் மேண்டிட்டரி. கட்டாயம் பின்பற்ற வேண்டும். யாரிடத்திலிருந்து பெற்ற அந்த கட்டளை? கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். கடவுளத்திலே அன்பு செலுத்துகிறவர்கள் தன் சகோதர சகோதரத்திலே அன்பு செலுத்த வேண்டும். இன்னும் டீப்பாக சொல்ல போனீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வார், யார மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. 12ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதி முதல் நம்ம சொல்றோம் இல்லையா, 4 தலைமுறையாக கிறிஸ்தவங்களாகிறாங்க, அந்த காலத்துலேருந்தே இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் எங்கள் அப்பா தாங்க சர்ச்சு கட்டினாங்க, அவங்க இல்லைன்னா சர்ச் இல்லைங்க. இந்த சர்ச்சுடைய ஃபவுண்டேஷன் சொல்கிறேன், அந்த காலத்திலேருந்தே வேதம் என்ன தான் சொல்லுதான்? என்ன சொல்லுது? ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். அதே தான் ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். இதில் மாற்றமே கிடையாது. தொடக்கத்திலிருந்து, ஆதியிலிருந்து திருமறை நமக்கு சொல்லக்கூடிய உண்மை, கடவுள் நம்மிடத்தில் சொல்லக்கூடிய ஒரே கட்டளை, நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஆனால் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு பாருங்க. 12ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, யாரை போல நீங்கள் இருக்கக்கூடாதான்? காயினை போல் இராதீர்கள், அவன் தீயோனை சார்ந்தவன், ஏனெனில் அவன் தன் சகோதரரை
கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? அவனுடைய செயல்கள் தீயனாக இருந்தது. அவனுடைய சகோதரனுடைய செயல்கள் நேர்மை உள்ளதாக இருந்தது. சகோதரனுடைய செயல்கள் நேர்மை உள்ளதாக இருந்தாலும் கடவுள் அவர் கையில இருந்து என்ன பண்ணிக்கினாரு? காணிக்கை வாங்கிக்கினார். இன்னைக்கு நம்ம கொண்டு வரோம் காணிக்கைகளை, நாங்கள் வாங்கிக்கலாம், ஏதோ வருமானம் வரட்டும் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வருமானத்தை அந்த காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரா? கடவுள் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவருடைய செயல்கள் நேர்மையானவைகளாக இருந்தது, நீதி உள்ளவையாக இருந்தது. காயினுடைய செயல்கள் தீவனாக இருந்ததுனால தான் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால கடவுளை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? பகைக்க ஆரம்பித்து விட்டான். அவன்கிட்ட காணிக்க வாங்கிக்கிறியா, நான் என்ன பண்ணுறேன், அவனே காலி பண்ணுறேன். இனி எப்படி அவனுக்கு காணிக்க கொடுப்பான், நீ எப்படி காணிக்க அவன்ட்டு இந்த வாங்குறேன்னு பார்க்குறேன். இல்லை, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. இல்லை, அதுதான் அவர் சொல்கிறார், சகோதர சகோதரிகளே உலகம் உங்களை, 13ஆம் வசனம் படிங்க. பாருங்க, உலகம் உங்களை வெறுக்குதுன்னா என்ன பண்ண வேணாம், ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா இது எப்பவுமே என்ன பண்ணுறது, எங்கேருந்து நடக்குதா? தொடக்கத்திலேருந்தே நடக்குது. காயின் ஆபேலை வெறுத்து கொண்டே தான் இருப்பான், காயின் ஆபேலை பகைத்து கொண்டே தான் இருப்பான், காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்து கொண்டே தான் இருப்பான். இதுதான் ஆதி முதல் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் ஆபேலை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா, காயினை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொல்றாரு, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். தீவனாக அவன் செயல்கள் இருந்ததுனால நீதி உள்ள செயல்களை செய்த ஆபேலை அவன் கொன்று போட்டான். நீங்கள் அப்படி இருக்காதீங்க. அதனால சொல்கிறார். அதனால தான் சொல்கிறார் பாருங்க, 15ஆம் வசனத்தில், தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலை பாதகனாய் இருக்கிறான். காரணமே இல்லாமல் தன் சகோதர சகோதரிகளை வெறுக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? கொலையாளிகளாக இருக்கலாம். கொலை செஞ்சு, நான் கொலையாக செஞ்சுட்டேன்னு வாங்க. காரணமே இல்லாமல் நீதியாய் செய்கிறவர்களை நீர் வெறுக்கும் போது நீ என்னவா மாறுற? கொலையாளியாய் கடவுளுடைய பார்வையில் தெரிகிற. உலகத்து பார்வையில் நம்ம எப்படி இருக்கின்றது முக்கியம் இல்லை. வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணியிருப்ப? அது ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயத்தில் ஐயோ எனக்கு வாய்ப்பு இருந்தால் எனக்கு கொண்டுடுவேன்னு நினைக்கிறோம் பாருங்கள். ஆண்டவரையும் எனக்கு காலி பண்ணியிருக்கேன், ஜெபம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பாருங்கள். அதை அவர் கேட்டு பார்த்ததுனால தான் சொல்கிறார், தன் சகோதரை பகைக்கிறவர்கள் கொலையாளிகள். இல்லையா? கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படி வேண்டுமானாலும் சமைக்கலாமா, ஆனால் சர்வ் பண்ணும்போது எப்படி சமைக்கணுமா, பரிமாறணுமா, அன்போடு பரிமாறுங்கள் என்று சொல்வார்கள். சமையல் நல்லாவே இல்லைனா கூட அன்போடு நீங்கள் பரிமாறினீங்கன்னா என்ன ஆகும்? சுவையாக இருக்கும். சுவை தெரியாது. திருமணமான புதியில் ஒரு மனைவி தன் கணவருக்காக எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்களே, கடைசியில் இவங்க சமைச்சாங்களாம் அழகாக. காலையிலேருந்து போராட ஈராட, இவரும் எந்த வேலையும் செய்ய விட, நான் இன்றைக்கி நானே சமைப்பேன் அப்படின்னு சொல்லி சமைச்சு போட்டாங்க. முதல்ல நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்ணும் சர்வ் பண்ணாங்களாம். அவரும் பரவாயில்லையே சமைக்கவே தெரியாதுன்னு இவ்வளோ சுவையாக சமைச்சிருக்கிறே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு போயிட்டார். சரி நம்ம சாப்பிட்லான்னு நம்ம சாப்பிடும் போது தான் தெரிஞ்சுதான் எப்படி ஒரு மனுஷன் இதை சாப்பிட்டான்ட்டு. எப்படி சாப்பிட்டாரு? அன்பு இருக்கும்போது. ஜாக்கு எதில் சாப்பிட்றேன்னு தெரியல, வாயை மூட்டுக்கிறிய, வாயை விரிவாய் தர, அப்போ தான் கடவுள் வார்த்தையை போடுவார். சரியா? அப்போ என்ன பண்ணார்? அன்போடு பரிமாறினால அந்த குறை தெரியல. இல்லை, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே என்னவா இருக்கணும்? அன்போடு இருக்க வேண்டும். இல்லை, ஒன்று கொஞ்சம் 13 பவுல் அதான் சொல்கிறார், எல்லாம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் நீ, ஆனால் அன்பு இல்லைனா ஒன்றும் இல்லை. அந்த அன்பு எந்த அன்பு? எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாக இருக்கணும். நான் உனக்கு கொடுத்தா உனக்கு கிடைக்குன்ற அன்பாக இருக்கக்கூடாது.
நான் கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டா தான் நீங்கள் என் மேலே அன்பாக்குறீங்கன்றது கிடையாது. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கலனா கூட நீங்கள் என் மேலே அன்பு செலுத்தினா தான் அது உண்மையான அன்பு. இல்லையா? இல்லை ஐயர் எதனா கேட்டால் கோச்சின்னு போயிடுறீங்க பேர், அது உண்மையான அன்பு இல்லை. மெம்பரே இல்லைனா கூட லெட்டர் கொடுத்தாருன்னா நல்ல ஐயர், அது இல்லை. நான் என்ன செஞ்சாலும் செய்யலனாலும் 1000 முறையில் நீங்கள் என் மேலே அன்பு கூர்ந்தீங்கன்னா அதுதான் உண்மையான அன்பு. எதிர்பார்ப்போடு இருக்கிறது வியாபாரம். இது கொடுத்தா அது கொடுக்குறது. கல்யாணத்துக்கு வரப்போ ஸ்வீட் வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, அது எல்லோரும் வாங்கி கொடுப்பாங்க. சும்மா உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு வந்தேன் ஏன்னா என்றைக்காவது யாராவது வந்து கொடுத்தீங்கன்னா அதுதான் உண்மையான அன்பு. அது வேற, அதுக்கு பேர் வேற இல்லை. அப்போ அந்த அன்பு கடவுள் சொல்லக்கூடிய அன்பு தான் எதிர்பார்ப்பற்ற அன்பு. அப்போ அந்த அன்பு தான் பயத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறது. எனவே அந்த அன்புள்ள பிள்ளைகளாக வாழும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி நூல் நம்ம எப்போதும் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி. குறிப்பாக இந்த அட்வென்ட் சீசனில் ஆண்டவர் யாரை குறித்து சொல்கிறாங்க? யோசேப்பை குறித்து நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசேப் என்ற பேருக்கு அதை தான் யாவே மீட்கிறார் என்கிற அர்த்தம். யோசேப் என்னாச்சு? இப்போ அவருக்கும் மரியாளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு பிறகு கூட திருமணத்தை நடத்தி கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்தது. அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணலாம்? கணவனும் மனைவியாக அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இஸ் அலவுட் இன் ஜூயிஷ் கஸ்டம். அந்த யூத முறையில் இணைந்து வாழ்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் மரியாள் கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி அவருக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி கிடையாது. நிச்சயமாக ஆயிடுச்சு, 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க, அதனால் இந்த மாதிரி ஆகியிருக்கும்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் யோசேப்புக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாமே எப்படி கர்ப்பமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மரியாதை ஏற்றுக்கொள்வதில் என்ன இருந்துச்சு? ஒரு பயம். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்கிறேன். ஏன்னா பல நேரத்தில் நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? இனி நம்மளுக்காக கொஞ்சம் வாழ ஆசைப்படுங்க, முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க. எனக்கு நல்லா இருக்குது, என்னைக்கு நம்ம நமக்காக வாழ்கிறது? அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தால் நமக்காக வாழ்கிறதுக்கு நாட்களே இருக்காது. ஆனால் நமக்காக வாழ ஆரம்பிப்போம், கடவுளுக்காக வாழ ஆரம்பிப்போம் இல்லையா? மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசித்து அவர் என்ன யோசித்திருந்தாரா? மரியாளை தள்ளிவிட. எப்படி தள்ளிவிட? ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ஏன் அப்படி யோசித்தாரா? அவர் யாரா? நீதிமான். அப்ப நீதிமான்னா யாரு? மற்றவருடைய ரகசியங்களை காக்கிறவர்களுக்கு பேர் தான் நீதிமான். நமக்கு ஒன்று தெரிஞ்ச அவனுக்கு தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சுக்கோ, யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ரகசியம்னா என்ன தெரியுங்களா? என்னது ரகசியம்னா என்ன? என்ன டெஃபினிஷன் தெரியுமா? 2 பேருக்கு தெரிஞ்சது தான் ரகசியம். என்னைக்கு 3வது ஆள் அங்கே வந்து உட்காராங்களோ அது பேர் ரகசியமே கிடையாது, டெஃபினிஷனில் வரையே வராது. ஒரு விஷயம் 2 பேருக்கு மாத்திரம் தெரிந்ததால் தான் அது பேர் ரகசியம். 3வது ஆளுக்கு தெரியும் போது ரகசியம் இல்லை, செய்தி, நியூஸ். இன்றைக்கி மற்றவங்களுடைய ரகசியங்களை நம்ம என்னவா மாற்றிடுறோம்? நியூஸாக மாற்றிடும். அதுக்கு குரூப் வேறு வச்சுக்கிறோம், செய்திகள் வாசிப்பது பேர் போட்டுரும். ஆனால் பிறருடைய ரகசியங்களை தன்னுடைய ரகசியங்களாக காக்கிறவர்களுக்கு வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் நீதிமான்கள். கடவுள் உங்களை பார்த்து சொல்லுவாரா? நீதிமான்கள், மற்றவருடைய ரகசியங்களை தங்களுடைய ரகசியங்களை போல காக்கிறவர்கள். நம்ம கூட இருக்கிற வரை இருப்போம், இல்லைன்னா நம்ம தான் முதல்ல எதிரி ஆகிடுவாங்க. கணக்கு பண்ணிப்பார், நம்மளை பாய்க்கிறவங்களாம் லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் யாராக இருப்பாங்க. எல்லாம் நம்ம கூட இருந்தவங்களாக இருப்பாங்க, நம்ம கூட வேலை செஞ்சவங்களாக இருப்பாங்க, நம்ம சொந்தக்காராக இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அப்போ நம்ம எதிர்ப்புகளை எங்கேருந்து சம்பாதித்துக் கொள்கிறோம்? நம்ம கூட இருக்கிறவர்களாலே. ஆனால் பிறருடைய ரகசியங்களை கூட தன்னுடைய ரகசியத்தை போல காப்பாற்றுகிற யோசேப்பு போன்றவர்களாக நாம் வாழ வேண்டும். வேதம் அவர்களை குறித்து என்ன சொல்கிறது? அவர்கள்
நீதிமான்கள். கடவுள் எப்படி எச்சரித்தார், அவரிடத்துல எப்படி வந்து சொல்றார் பாருங்க. 20ஆம் வசனத்துல, இவ்வாறு அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். நீதிமானா அவர் யோசித்ததுனால தான் கடவுள் அவரிடத்துல கனவுல வந்து பேசுறார். எப்படி பழைய ஏற்பாட்டு யோசிப்போடு ஆண்டவர் பேசினாரோ, இந்த புதிய ஏற்பாட்டு யோசிப்போடும் கடவுள் கனவுல பேசுறார். இந்த மரியாவை ஏற்றுக்கொள்வதை குறித்து நீ என்ன பண்ண வேணாம், பயப்பட வேண்டாம். ஏதோ கனவு வந்துச்சுப்பா அப்படின்னு அவர் யோசிக்கல. அந்த கனவை கடவுள் தனக்கு சொன்னதை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன பண்ணாரு, தன் மனைவியை 24ஆம் வசனத்தில், யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இதை தன்னை வெளிப்படுத்துகிறார். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையை கொல்வதற்கு தேடுறாங்க. தேடும் போது என்ன பண்ணுறாரு, 13ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதன் அவருக்கு தோன்றி எழுந்த குழந்தையும் அதன் தாயையும் எடுத்துன்னு எங்கே போக சொல்கிறாரு, எகிப்துக்கு தப்பித்து போ. ஏதோ கனவுல வந்துச்சுங்க, இல்லை, குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போகிறார். அடுத்து 19ஆம் வசனம், எகிப்தில் பார்வோன் இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்டுப்பட்ட போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, படிங்க 19ஆம் வசனம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பாருங்க, நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போன்னு சொல்றார் இல்லையா? 3வது முறை. திரும்ப அவர் என்ன நினைக்கிறாரு, யூதேயாவுக்கு போகிறதுக்கு பயந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கலிலேயா பகுதிக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறார். அப்போதான் கர்த்தருடைய தூதன் 22ஆம் வசனம் படிங்க. ஆகிலும் அர்க்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய், பாருங்க, சொப்பத்தினால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயாவுக்கு போய் சேர்ந்தார். 4 முறை கடவுள் கனவுல தன்னை வெளிப்படுத்துகிறாரு. யோசிப்பிங்க என்ன பண்ணல, பேசவே இல்லைங்க. கடவுள் தன் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் என்ன பண்ணார், அப்படியே மறு வார்த்தை சொல்லாமல் கீழ்ப்படிந்தார். அதனால தான் வேதம் அவரை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்தும் போது யோசேப்பு நீதிமானாய் இருந்தார். அவர் உண்மையா சமய தலைவடத்தில் போய் சொல்லியிருந்தா மரியாதை கல்லெறிஞ்சு கொலை செஞ்சிருப்பாங்க, அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை. ஆனால் அவர் நீதிமானாக இருந்தால பிறருடைய ரகசியங்களை காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, கடவுள் தனக்கு கனவிலே சொன்ன வார்த்தைகளை ஏதோ கனவு என்று சொல்லி விட்டல. நீங்கள் கூட கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது, கடவுளுக்கு பயந்து வாழும்போது, கடவுள் நமக்கு கூட தரிசனமாவார். நம்ம என்ன செய்யணும் என்பதை கடவுள் வார்த்தையின் மூலமாக அல்ல, கனவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தான் நமக்கு வேண்டும். பாருங்க, அந்த பயம் எல்லாம், அந்த பயத்தோடு அவர் வாழ்ந்திருந்தா இன்னைக்கு யோசேப்பை குறித்து நாம் தியானித்திருக்க மாட்டோம். வேதம் அவரை நீதிமான்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்காது. எனவே இந்த உலக காரியங்களுக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே இன்றைக்கு நம்ம பல பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் யோசுவாவை போல கடவுள் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கனா யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஒருவேளை அந்த பொறுப்பு கடவுளிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கடவுள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்வார். அந்த நம்பிக்கையோடு நம்ம பயணிக்கணும். 2வது, நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் அன்றாட நடக்கிற பயத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அன்பு செய்ய வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பிலே பூரண பயம் இல்லை, பூரண அன்பிலே பயம் இல்லை. எனவே அன்போடு நம்ம வாழ்ந்தோம்னா பயப்படாமல் அமைதியோடு நம்மளால் வாழ முடியும். நிறைவாக இந்த உலகம் என்ன சொல்லுகிறது, மற்றவர்களை குறித்த கவலையிலிருந்து கடவுள் நம்மை விடுவிப்பார். எப்போது, நீங்கள் நீதிமானாய் வாழும் பொழுது. ஜெபிப்போம். அதில் இருந்த ஆண்டவரே, இந்த மணமகளான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் ஆண்டவர், அச்சத்தில் இருக்கிற மக்களுக்கு பயப்படாதீர்கள் என்று சொல்லி நற்செய்தியை அறிவித்து எங்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் மக்கள் போன்ற கடினமான மக்களுக்கு தலைவராய் யோசேப்பு பொறுப்பேற்றும் போது நீர் அவரோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீர். அவருடைய பயத்தையெல்லாம் நீக்கினீர். இந்த அன்றாட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்ற பயமில்லாமல் வாழ்வதற்கு உங்களுடைய அருளையும் உங்களுடைய பிரசன்னத்தையும் எங்களுக்கு நிறைவாய் தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். நாங்களும் கூட பயமில்லாத ஒரு சமூகமாய் வாழும்படியாய், ஒரு குடும்பமாய், ஒரு திருச்சபையாய், ஒரு சமூகமாக வாழ்வதற்கு ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும்.
காயினுடைய சந்ததிகளாக இல்லாமல் ஆபேலுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உணர்வை தர முடியாது கூட செபிக்கிறோம். யோசேப்பை போல ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரே பிறருடைய ரகசியங்களை எங்களுடைய ரகசியங்களாக காக்கிற மக்களாக, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு மறுபேச்சு இல்லாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உணர்வை தாரும். உலகை குறித்த கவலையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை செய்ய முடியாய் வேண்டிக் கொள்கிறோம். இறைமை இந்த நேசன் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. ஆமென்.